கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாத வாக்குத்தத்த செய்தியை வழங்குவதற்காக நம் மத்தியில் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் போதகர் பேராயர் டாக்டர் ஜே மகேஸ்வர் வந்திருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தியை வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதங்களில் நிறைய காரியங்களில் வாக்குத்தத்தங்களோடு நம்ம பயணம் செய்தலாம். இந்த மாதத்திலையும் கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை பிடித்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய வார்த்தை கொண்டு ஒவ்வொன்றையும் துவங்க வேண்டும், ஒவ்வொரு காரியங்களும் செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்லியிருக்காருன்னா அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும். அந்த வார்த்தையோடு இந்த மாதத்தில் நம்ம பயணம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவராக. நெகேமியா 6:16 கடந்து போய்டும். எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த கிரியை கவனிச்சுங்களா, எங்கள் தேவனாகிய கர்த்தராலே வந்ததென்று அறிந்தார்கள். எந்த கிரியைகள்? தடை பண்ணுகிற ஆவிகள், தடை பண்ணணும்னு நினைச்ச ஒரு மனிதர்களை கவனிங்க, தடை பண்ண விடாதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர்களுக்கு பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல உன் வாழ்க்கையில் எதெல்லாம் தடையா இருக்குதோ, இந்த பிள்ளைக்கு நான் திருமணம் பண்ணும்பா தடையா இருக்குது ஐயா, ஐயா அந்த வீட்டை கட்டணும்னு நினைக்க தடையா இருக்குதுயா, எதெல்லாம் தடைன்னு பார்த்தியோ அந்த தடைகளை மாற்றும்படிக்கு தேவன் தாமே பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவன் தாமே உதவி செய்கிறவராக. உங்கள் பகைஞர்கள் அதை பார்த்து இவங்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். அப்போ உங்களுக்கு தடையா நின்று அந்த காரியங்கள் விளங்காமல் போகும்னா என்ன நினைப்பாங்க தெரியுங்களா? பாருங்க அவங்க பாருங்க, அதனால தாங்க இப்படி ஒரு பிரச்சனை அனுபவிக்காங்க, அதனால தாங்க இப்படி கடக்கிறாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் குறைப்பட்டு போதோ குறைவுபடாதபடிக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் மாற்றி கொடுக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவர் இந்த மாதத்தில் என் கூட இருந்து இந்த காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் குறித்து, இந்த காரியங்கள், இந்த வேலைகள், இந்த வீட்டை கட்டுகிற காரியங்கள், இதில் எதெல்லாம் காணப்படுற தடைகளோ தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். தேவன் நமக்கு உதவி செய்வார். இவங்க கட்டுறாங்க, இவங்க கட்டாதபடிக்கு அதை மாற்றும்படிக்கு, இவங்க கட்டக்கூடியதை கட்டாதபடிக்கு தடை பண்ணும்படிக்கு ஒரு கூட்டம் செய்வாங்க. இவர்கள் செயல்படும் போது தேவன் இவர்களோடு கூட இருந்து 52 நாட்களுக்குள்ளாக அதை முடிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். அவ்வளவு பெரிய தேவாலயத்தை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்கிறார். 52 நாட்களுக்குள்ளவே அதை முடிக்கிறாங்க. முடிப்பதற்கு தேவன் உதவி செய்ய பார்த்தான். பாருங்க, இனி அவங்களுக்கு விரோதமா நாங்கள் எதையும் செய்ய முடியாது. பாருங்க, அவர் முனை விழுந்து போகிறதா. அப்போ அவர்கள் கொண்டு வர ஆயுதம், நமக்கு விரோதமாக எழும்புற காரியங்கள் எல்லாம் அது நம்ம மழுங்கி போகிறதாய் காணப்படுது. அது ஒன்றுமில்லாமல் போகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய காரியங்களுக்கு விரோதமாய் எழும்புறான், இவ்வளோ யுத்தம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்னார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். யாருங்க சொல்றது? என்னை உண்டாக்கினவர் சொல்றாருங்க. நாம் அதை விசுவாசிக்கம் தான். ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, பாருங்க ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க எங்க அவங்க சொல்லுவாங்க, வாய்க்காம போக பண்ணுற தெய்வம் கூட இருக்கிறாருங்க. நெகேமியாவுக்கு கர்த்தர் செய்தார். அதனால தான் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அவர்கள் இப்போது அறிந்து கொள்வார்கள், இந்த கிரியைகள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். இந்த மாதத்துல உங்க கூட கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்கள் அவர்கள் பாருங்க, அவ்வளோ வேகமாக நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணோம், நம்மளை காலி பண்ணோம், நம்மளை அழிக்கணும், நம்மளுடைய காரியங்களை தடை பண்ணோம், என்ன பண்ணாலும் முனையை கர்த்தர் மழுங்க பண்ணிடுவான். இவ்வளோ ஷார்ப்பாட்சின்னு வந்தாங்க, இப்படி குத்தணும் அப்படி குத்தணும்னு சொல்லி திட்டத்தோடு வந்தாங்க. மொனை மழுங்கிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவருடைய திட்டங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறார். கர்த்தர் ஒன்றுமில்லாமல் மாற்றி நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிற அளவுயா. நிறைய நேரங்களில் இப்படியா பிரச்சனை வந்துட்டே இருக்குங்க, போராட்டம் வந்துட்டு இருக்குங்க, நிந்தை வந்துட்டு இருக்குங்க, அவமானம் வந்துட்டு இருக்குங்க, இதே சொல்லியிருக்காதீங்க. கூட தெய்வம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும். இந்த தெய்வம் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவிலே என்னை வாழ வைத்து கொண்டு ஒரு சகோனோட பேசுகிறேன். அவர் சொல்கிறாரு, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணிங்க. அவர் சொன்ன உடனே அவர் ஃபோன் அடிச்சோடனே இவர் தான் நான் பார்த்துட்டு என்ன பண்ணேன், சொல்லுங்க ஐயா எப்படி இருக்கிறீங்க, இந்த 5 வருட காலமாக ரொம்ப படிக்கலையே இருக்கிறீங்க. ஐயா எனக்கு பல விதமான பிரச்சனையா, ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லி என்ன பண்ணுறாரு, அடுக்கிறார். சரி, இவ்வளோ பிரச்சனை நடுவில் நீங்கள் செத்து போயிருக்கலாம், எப்படி உயிரோடு இருக்கீங்கன்னு கேட்டேன்.
தெரியலையா அண்ணாரு, கர்த்தர் உங்களை நடத்துறதுனால ஆமென். இவ்வளோ ஹalleluya. பிரச்சனைகளும் இன்னைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இவ்வளோ வேதனைக்கு நடுவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. படுத்த படுக்கையிலேயே கிடக்குறீங்க. ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு பலனை கொடுத்து நீங்கள் எத்தனையோ டைம் கேட்டுருங்க, வாழ்த்தை விட செத்து போனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அன்றே நீங்கள் எடுத்துங்க கேட்டதுன்னா ஆமாம் நிறைய டைமில் கேட்டுருங்க. இத்தனை டைம் கேட்டும் நீங்கள் ஏன் அப்படி இருக்குதுன்னா உங்களை இன்றைக்கும் சாட்சியாக கர்த்தர். ஹalleluya. அதுபோல் நமக்கு விரோதமாக பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்று மற்றவர் அறியும்படிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறான். இந்த மாதத்தை கர்த்தர் நம்ம கூட வந்து அப்படி பெரிய காரியங்களை செய்யக்கூடிய இருக்க. எகிப்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து இருக்கான். ஒரு அற்புதம் செய்தால் நானும் செய்வேன்னு சொல்கிறான், இன்னொரு காரியங்கள் செய்தால் நானும் செய்வேன். இப்படியே ஒவ்வொரு காரியங்களும் செய்து கொண்டே வரும்போது ஒரு காரியங்களை செய்யும்போது அவர்களால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அவன் என்ன பண்ண, நான் என்ன பண்ணனோ அதே மாதிரி ஒன்று உருவாக்குவான். அவன் அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துருவான், டக்குன்னு பாருங்க அதே போல் ஒன்றை உருவாக்கி கொடுப்பான். எல்லாவற்றையும் பண்ணக்கூடியவன் ஒன்றை பண்ண முடியவில்லை, அவனுக்கு பண்ண முடியல. அப்பதான் சொல்றான் இது தேவனுடைய விரல் என்று. இது தேவன் தான் இதை செய்கிறார் என்று, அவருடைய தேவன் தான் இதை பண்ணுகிறார். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். நல்ல கவனிங்க, இந்த மந்திரவாதிகள் சொல்றாங்க இது கர்த்தருடைய விரல் தான் இதை செய்யுது. கவனி, மற்ற எல்லா காரியத்தையும் செஞ்சும் இதை செய்ய முடியல. அப்போ அந்த இடத்துல செய்ய முடியாமல் போவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் கவனிச்சுங்களேன், எல்லாவற்றையும் அவன் செஞ்சு முடிச்சிடலாம், இவங்களுக்கு விரோதமாக அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், என்ன பண்ணாலும் தேவன் நம்ம கூட இருக்கிறான்னா அவனை செயல்படாத அப்படிக்கு மாற்றுவான். எல்லா இப்படி காரியங்களை எல்லா காரியங்களும் இவன் செஞ்சான். இங்கே மோசே செய்யும்போது இவரும் செய்கிறாங்க, இப்போ இவனும் செய்கிறான், மோசையும் செய்கிறாங்க. இந்த மாதிரி செய்யும்போது இப்போ ஒரு காரியங்கள் செய்யும் போது இவரால் செய்ய முடியாமல் போகுது. அப்போ யார் அப்படின்னு பார்க்குறாங்க, இது தேவனுடைய விரல், இதை பண்ணினது தேவனுடைய விரல் தான் இதை பண்ணினது, தேவன் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு பார்வோனுக்கு அறிவிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்மளுடைய காரியங்கள் நான் என்ன பண்ணாலும் எனக்கு விரோதமாக அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ண என்ன பண்ணாலும் அவன் முனை மழுங்கி போக அவனாலே செய்ய முடியாதபடிக்கு கர்த்தர் மாற்றக்கூடிய ஒரு மாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் ஏன் கூட வந்து இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய போறான்னு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நிறைய நேரத்தில் ஐயோ அப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லாமல் கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் பண்ணும்படிக்கு எனக்கு கிருபை தருவார், கர்த்தர் என் கூட இருப்பதனால எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. செய்வதற்கு தேவன் எனக்கு கிருபை தருவார், தேவன் என் கூட வந்து ஒரு பெரிய காரியங்களை செய்வார். கவனிச்சிங்களா, எல்லாவற்றையும் தனிரத்தமாக நான் பண்ணுவேங்கன்னு சொல்கிறான். இந்த பக்கம் பாம்பு போட்டால் நான் பண்ணுவேன்னு சொன்னேன், எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னேன். பெண்கள் வரைக்கும் போது அவனால் வர வைக்க முடியல, ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட வந்து செய்கிறார். இது எங்களால செய்ய முடியாம போச்சு, எங்களால இதை மாதிரி என்ன பண்ண முடியாது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறவனாக மாறான். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய காரியங்களை கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொன்னா நாம செய்கிற காரியம் போல அவனால செய்ய முடியாது. நாம் செய்த காரியங்களை அவன் செய்யணும்னு சொன்னா முடியாது, ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அப்படி தேவன் நம்மளோடு கொடுத்து பலத்த காரியங்களை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார், அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கார், ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். இந்த மாதத்துல நான் எப்படி தொடர்ந்து ஓட போறேன், நான் தொடர்ந்து எப்படி செய்ய போறேன், வார்த்தையை பிடிச்சுக்கோ, இந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு உன் பயணத்தை தொடரும். கர்த்தர் சொல்லிட்டாரா அவைகளை கொண்டு நான் செய்வேன் என்று செய்கிறார். யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிக்கும் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் கடந்த தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். பாருங்க, பகைஞர் பார்த்தாங்க, இவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணவன காலி பண்ணவன இதயமே கரையத்தக்கதா ஒரு காரியங்களை. இஸ்ரவேல் புத்திரர்கள் கடந்த தீர மட்டும் யோர்தான் வற்றி போய் நின்றான். என்னங்க, கரை புரண்டு வருகிற நேரத்துல எப்படிங்க வற்றி போச்சு? இவனோட கர்த்தர் கூட இருக்கிறார், இவங்களோட கர்த்தர் கூட இருக்கிறார். இப்போ கரை ஓரத்துல இருக்கிறவன், கரைக்கு மேல இருக்கிறவன் இதை பார்த்தவன் முனை மழுங்கி போயிடுச்சு. இவங்களுக்கு விரோதமா நான் யுத்தம் பண்ணணும்னா நான் செத்தேன், இவங்களுக்கு விரோதமா நான் யுத்தம் பண்ணேன்னா எங்க கூட்டம் அழிந்து போகும். பாத்தீங்களா, அவனுடைய இருதயத்தை கரையை பண்ணிட்டா. பாருங்களா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விரோதமா என்ன பண்ணாங்கன்னா
கர்த்தர் இப்படிதான் பண்ண போகிறார். ஸ்தோத்திரம். அவங்க ஆச்சரியப்பட்டு போவாங்க, எப்படிங்க இவங்களால, ஐயோ இவங்க கூட தேவன் இருக்கிறாருங்க, தேவன் இருக்கிறதுனால தான் இவங்க கூட இத்தனை அற்புதங்கள் நடக்குது, இப்படியாப்பட்ட காரியங்களை அவங்க செய்து முடிக்கிறாங்க என்று சொல்லும்படிக்கு தேவன் நடத்துவாங்க. நீங்கள் நிறைய நேரத்தில் நினச்சி நிற்பீங்க, நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய காரியங்கள் இப்படி போயிட்டுருக்கேன், எனக்கு விரோதமாக இவ்வளோ பண்ணுறாங்களே. நிறைய பேர் வேதத்தை படிக்கிறீங்க கண்டி வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க மாட்டீங்க. கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணால் அது நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடக்கும். தம்முடைய காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பார்ல, அவர் முடிக்கிறான்னு சொன்னா உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் செய்து முடிக்கிறது. செய்யமா இருப்பாரா பாருங்க. யோர்தானை கடந்து போகணுங்க, கடந்து போக எப்படி ஆண்டரை போட்டு இது கரை புரண்டு வருது, நீ போ நான் வற்றி போக பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீர மட்டும் அது வற்றி போனதாய் காணப்பட்டு, இந்த வற்றி போனது இவங்க ஜனங்க கடந்து தீர மட்டும் ஏன் ஆண்டவர் அப்படி வைத்தாருன்னு சொன்னா, இந்த இடத்துல நீங்க பார்க்கணும், மேலே இருக்கணும் பார்க்கணும், கரைக்கு அருகாமையில் இருக்கணும், ராஜாக்கள் பார்க்கணும், மனிதர்கள் இல்லை. அங்க இருக்கிற ஒரு சாதாரண மனிதர்கள் பார்த்து ராஜா அப்படி நடந்தாம நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ராஜாவே பார்க்குற அளவுக்கு கர்த்தர் வைத்தார். வற்றி போயிருச்சா அப்படின்னு ராஜாக்களுடைய இருதயம்லாம் கரைந்து போயிடுச்சு. பகைவராய் காணப்பட்டவர்கள் உடைய இதயத்தை கர்த்தர் கரைய பண்ணினார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை நடத்தக்கூடியவர்கள். உங்க பகைஞருடைய இருதயம் கரைந்து போகத்தக்கதாக கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர்கள் என்ன ஆயுதங்களை வைத்திருந்தால் அது மழுங்கி போக போகுது. அது முனை மழுங்கி போகும்னால் அதை கொண்டு எதையும் செய்ய முடியாது போயிடும். தேவன் அப்படி செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லையா? அதனால தான் நெகேமியா சொல்றாரு, 52 நாட்கள் இதை செய்து முடிக்க கர்த்தர் பண்ண எங்களுக்கு உதவி செய்தார், சீக்கிரமாய் செய்து முடிக்க வைத்தார். அதனால தான் 52 நாட்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் காமிக்கிறதுனா இவ்வளவு சீக்கிரமாக இவ்வளோ பெரிய வேலையை செய்ய முடியாதுங்க. செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார், நமக்கு நன்மை செய்ய தேவனாக இருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவனாய் நம்மளோடு கூட இருந்து ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. கிதியோனை குறித்து பாருங்களேன், ஒரு பெரிய யுத்தத்தை பண்ணணும். கிதியோன் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன், பராக்கிரமசாலியே, கர்த்தரும் கூட இருக்கிறார். அது சொல்றாரு, என்ன கொண்டு என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, உன்னை கொண்டு தான் செய்ய போகிறேன், உன் கூட இருந்து தான் நான் செய்ய போகிறேன், உன் கூட இருந்தால் உன்னை வழிநடத்த போகிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணுறது, அவன் கூட இருந்து வழிநடத்தினான். தேவன பிள்ளைகளை, இந்த மாதத்தில் உன் பகைஞர் உன்னை பார்க்க வேண்டும். உன்னை பார்க்கும்போது அவன் பயப்படத்தக்கவன்மாய் கர்த்தர் நடத்துவான். கவனிங்க, இந்த வேதத்தில் வாசிக்கும்போது நியாயாதிபதி புஸ்தகம் 7:14 வாசிக்கும்போது பாருங்க. அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். கவனிங்க, அவன் படுத்து கொண்டிருக்கான், சொப்பனம் காண்றான் பாருங்க, எப்படி சொல்றான் பாருங்க. இங்கே கிதியோன் சொல்றார், நான் போக மாட்டான்ற, எனக்கு விரோதமாக இவ்வளோ ஏராளமான ஜனங்க இருக்காங்க, அவங்கள எங்களை மேற்கொள்வாங்க, அவங்கள எங்களை யுத்தம் பண்ணுவாங்க, அவங்க வெட்டிகளை போல திரளாக வரக்கூடியவங்க அப்படின்ற எண்ணம் இவருக்குள்ள அதிகமாக இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன், இப்போ நான் கூட இருக்கேன், போ நீ ஜெயம் பெறுவேன். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, பயந்து கொண்டு இருக்கிறது, நீ போய் அந்த பாளையத்துக்கிட்ட கேளு என்ன சொல்கிறான்னு மாதிரி. அங்கே இருக்கவன் படுத்து கொண்டு இருக்கவன் பாருங்கள், அதை பார்த்தவன் சொல்கிறான், இது கிதியோனுடைய பட்டயம். கிதியோனே வரல, அவன் சொப்பனத்தில் என்ன பண்ணுறான், இது கிதியோனுடைய பட்டயம், நம்முடைய பாளையத்தெல்லாம் என்ன பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போச்சு, ஒன்றலமாக்குது. கிதியோன் என்ன பண்ண, நமக்கு விரோதமாட்டேன் பாருங்க. சும்மா இருக்கிற எதிரிக்கு ஒரு பயத்தை தேவன் உண்டு பண்ணுகிறான். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொன்னால் நம்முடைய பகைஞருடைய அவன் என்ன காரியத்தை கொண்டு தைரியமா இருக்கணும், அவைகளை கர்த்தர் மழுங்க பண்ணுகிற தேவனாக. அது முற்றிலும் மழுங்கி போக போகுது, அது முனை விழுந்து போக போகுது. கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்ய வல்லவராக என்பதை விசுவாசிக்க கற்றுக்கும். இந்த மாதத்துல தெய்வம் கூட இருக்கிறாரு, நிச்சயமா நன்மை செய்வார். எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார் என்பதை நீ என்ன பண்ணி எண்ணிக்கொண்டு தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை படு, தேவ உறவில் நிலைத்திரு. தேவன் உன்னை கொண்டு ஒரு பலத்த காரியங்களை செய்ய போகிறார். இங்க பாருங்க, இந்த காரியம் கேள்விப்பட்ட உடனே அவன் பாருங்க அவனுடைய காரியங்களை பிடிச்சுண்டு பயத்துல தான். இந்த பயத்தில் இருக்கும்போது பாருங்க 300 பேரை கொண்டு போயிட்டு ஒன்றும் இல்லைங்க, ஒரு பானையும் தீவெட்டியும் பிடிச்சுன்னு போனவர் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது, முன்பதாக நின்று அந்த பானை கீழப்பட்டது, தீவெட்டியை தூக்கி பிடிச்சாரு, எல்லாம் ஓடி போயிட்டான், எல்லாம் ஓட்டம் பிடிச்சிட்டான். ஏங்க உங்கள் கையில் ஈட்டி இல்லையாங்க, பட்டயம் இல்லையாங்க, எல்லாம் இருக்குங்க, மனம் அழுங்கி போனதுனால நாங்கள் ஓட்டம் பிடிக்கிறோம் என்று ஓட்டம் பிடிப்பதுக்கு கர்த்தர் வைத்தார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்க கூட வந்து இப்படியாப்பட்ட காரியங்களை செய்ய போறார் என்பதை நீங்கள் என்ன பண்ண வேண்டும், உங்கள் பகைஞர் பாக்கத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. அவர்கள் அறிந்து விட்டார்கள், விசுவாசித்து கொண்டது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். செபிப்போம்.
பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாத்தினுடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தப்படி வாழும்படிக்கு தேவன் உதவி செய்யுங்க. இவருடைய குறைவுகளை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி நிறைவு கட்டளிடுங்க. ஆண்டவரே, எங்கள் பகைஞரெல்லாம் எங்களுக்கு விரோதமாக இப்படி இருக்கிறாங்க, நான் இந்த காரியங்களை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் புலம்பிக் கொண்டு அதை குறித்து யோசனை வைத்து கொண்டிருக்காங்களோ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவரே தெளிவாய் போகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறார், நிச்சயமா அவர் எங்க கூட வந்து பெரிய காரணம் செய்வார் என்பதை அவர்கள் அறிய வைப்பார்னு சொல்லிட்டு விசுவாசமாய் இருந்து இந்த மாத்திரை ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே கிருபை செய்யும், ஆசீர்வதியும், எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.